இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முக்கியமா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க கொடுக்கிற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பிதா குமாரின் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்தமான புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாளின் ஆராதனைக்கு ஆரம்பமாக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, எல்லா நன்மைகளுக்கும் ஊற்று முறைவிடமாய் இருக்கிற பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவரே, ஒருவராலும் சேரக்கூடாத ஒளிகளிலே வாசம் பண்ணுகிறவரே, கேருபீன்கள் போற்றுகிற பரிசுத்தரே, செராபீன்கள் போற்றுகிற பரிசுத்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்வதற்காக ஆயத்தப்பட்டிருக்கிறோம். வறண்டதும் விடாய்த்ததுமான ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் தாமே உம்முடைய திருக்கரங்களினாலே எங்களை தயவாய் கண்ணோக்கி பார்க்க வேண்டும்படியாய் நாங்கள் சொல்லுகிறோம். இந்த பரிசுத்தமான புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாளின் இந்த ஆராதனைக்கு ஆண்டவரை ஆயத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை மெய் தெய்வ சமாதானத்தை உம்முடைய ஒத்தாசையினாலே பெற்று அனுபவிக்க கிருபை தாருமப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு மாதமும் முதல் ஓய்வு நாளில நாங்கள் கம்பீரமாய் திருக்குடும்பமாய் இணைந்து ஆராதித்த சூழ்நிலைகள் எல்லாம் கடந்த சில மாதங்களாக தடைபட்டு இருக்கிற இந்த வேலைகளை கர்த்தர் தாமே உன்னத கிருபையை, உன்னத இரக்கத்தை, உன்னத சமாதானத்தை எங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஊற்றி இந்த ஆராதனை நிமித்தமாக நாங்கள் புதுபலன் அடைய நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும்படியாக நாங்கள் சொல்லுகிறோம். உண்மையிலே கண்ணை வைத்துள்ள ஆலோசனை சொல்லுவேன் என்று இந்த மாதத்திலே வாக்களித்திருக்கிற ஆண்டவர் உம்முடைய வாக்கு தத்தங்களினால எங்களுடைய திருக்குடும்பங்களை, எங்களுடைய கம்பம் குருசேகரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரை தேவனை இடைக்கொள்ளாமல் போகும் மட்டும் வர்த்திக்க பண்ண வேண்டும்படியாக நாங்கள் சொல்லுகிறோம். பாடப்போகிற பாடல்களை, கேட்க போகிற சத்திய வார்த்தைகளை, நம்பிக்கை நிச்சயத்தோடு ஏறெடுக்க போகிற ஜெபங்களை என் ஆண்டவர் தயவாய் பட்சித்துக் கொண்டு உம்முடைய பரிபூர்ண விடுதலையை எங்களுடைய கண்கள் காண நீர் இரக்கம் பாராட்ட வேண்டும்படியாக நாங்கள் சொல்லுகிறோம். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் என் ஆண்டவர் ஒருவருக்கே உரித்தாகட்டும். இயேசு ஆண்டவரின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் 5வது பாடல் சர்வோலகாதிபா நமஸ்காரம் என்ற பாடலை ஆராதனையின் தொடக்க பாடலாக நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். சர்வோலகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்தேன், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்தேன், தயவர பிதாவே நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம்.
திரு அவதாரா நமஸ்காரம், ஜெகத்திரட்சகனே நமஸ்காரம், திரு அவதாரா நமஸ்காரம், ஜெகத்திரட்சகனே நமஸ்காரம், தரணியின் வானுடன் உயிரடைந்தோங்கே, தரணியின் வானுடன் உயிரடைந்தோங்கே, கருவினில் மாண்டோய் நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமச குருவே நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமச குருவே நமஸ்காரம், அருவியடியார் அகத்தினில் வசிக்கும், அருவியடியார் அகத்தினில் வசிக்கும், அரிய சித்தேஸ்வரா நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம், ஒன்றிலொன்றோனே நமஸ்காரம், முத்தொழிலோனே நமஸ்காரம், ஒன்றிலொன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா, கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா, நித்யத்ரீக நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தென்னிந்திய திருச்சபை ஆராதனை முறைமை கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைத்திருப்பார்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. கடவுளுக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்து அவருடைய நியாய பிரமாணிகளின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்துக்கு செவிகொடாமற் போனோம். ஆனாலும் நம்முடைய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்பேன். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக.
கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். துன்மார்க்கன் தன் வழிகளையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு ஆண்டவரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய ஆண்டவரிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயப்படுத்திருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இதயத்தோடு அறிக்கையிட பற்பல திருமறை வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடலாவிற்கு தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையா. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் அனைவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து பொதுவான பாவறிக்கை சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழியை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியம் உள்ள குற்றவாளிகளாகிய அடியாருக்கு இறங்கும். தப்புதங்களை அறக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாகிறோம். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் நீ தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி உடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுவதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவன் பாவம் செய்வன நீதிபதியாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபையுள்ள ஜீவ பலியாக இருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றெடுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி திருமுறை பாடம் தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 30 வரை. தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 30 வரை நாம் வாசித்து கேட்போம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக் கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே,
5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாளந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி திருமறை பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரித்து உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு திருந்தெழுந்தருளினார். பின்னர் பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது வாரசத்தில் விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரை மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். ஆராதனை நாயகன் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நம்மை நாம் அர்ப்பணிக்கும் வண்ணமாய், ஆராதனைக்குரியவரை உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன் என்ற பக்தனுடைய பாடலின் ஓரிரு சரணங்களை நாம் கேட்டு சத்திய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஆராதனை கூறியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனை கூறியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். பரிசுத்தர் நீ பரிசுத்தர், பரிசுத்தர் நீ பரிசுத்தரே, பரிசுத்தர் நீ பரிசுத்தர், பரிசுத்தர் நீ பரிசுத்தரே. ஆராதனை கூறியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். என்னை நேசிப்பவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை நேசிப்பவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர் நீ பரிசுத்தர், பரிசுத்தர்
மன்னித்தவர் நீரல்லவா, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை மன்னித்தவர் நீரல்லவா, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர் நீ பரிசுத்தர், பரிசுத்தர் நீ பரிசுத்தரே, பரிசுத்தர் நீ பரிசுத்தர், பரிசுத்தர் நீ பரிசுத்தரே. ஆராதனை உரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனை உரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். பரிசுத்தர் நீ பரிசுத்தர், பரிசுத்தர் நீ பரிசுத்தரே, பரிசுத்தர் நீ பரிசுத்தர், பரிசுத்தர் நீ பரிசுத்தரே. ஆராதனை உரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனை உரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆண்டவரே, என்னை மன்னித்தவர் நீரப்பா, என்னை உயர்த்தினவர் நீரப்பா, என்னை உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறவர் நீரப்பா, ஒரு தகப்பனை போல தோளிலே தூக்கி சுமக்கிறவர் நீரப்பா, ஒரு தாயை போல மார்போடு என்னை அணைத்துக் கொள்ளுகிற தேவன் நீரப்பா. உம்முடைய மகிமையை, உம்முடைய மாண்புகளை இந்த ஆண்டவரை பரிசுத்தமான வேளையில் உம்முடைய வார்த்தையாகிய மன்னாவின் மூலமா நாங்கள் ருசிக்கும்படியான பெரும் கிருபையை நீர் எங்களுக்கு தான். தகுதி இல்லாத அடியனை மறைத்து தூய ஆவியானவர் உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த ஸ்தலத்தை, இந்த வார்த்தைகளை கேட்கிற உள்ளங்களை நிரப்ப வேண்டும்படியா இயேசு ஆண்டவரின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிற சங்கீதம் 143:8 ஓய்வு நாளின் காலையில உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன் என்ற தாவீதின் வார்த்தையை நாம் நம்முடைய உள்ளத்துல நாம் ஆழமாக பதித்துக் கொள்ள இந்த காலை வேளையில் அழைக்கப்படுகிறோம். இந்த நாள் பரிசுத்த ஓய்வு நாள், பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை கிட்டிச் சேர வேண்டிய நாள். லேவியராகமம் 16:30-31 உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் நாள், அது விசேஷித்த ஓய்வு நாள், அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள் என்று நாம் அழைப்பு பெறுகிறோம். இந்த கொரோனா கொள்ளை நோய் நம்மை அதிகமாக பாதித்துக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். 1 கொரிந்தியர் 12:9 படி, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்வாராக என்று ஒரு ஆறுதல் வார்த்தையை குறிப்பிடுகிறார். ஒரு பக்தன் இப்படியாக குறிப்பிடுகிறார், அதுவும் இதுவும் எதுவும் கடந்து போகும். திருமறையில யோசேப்பு வாழ்நாள் முழுவதும் குழியிலேயே இருந்தாரா? இல்லையே. மோசே வாழ்நாள் முழுவதும் நதிக்கரையிலேயே இருந்தாரா? இல்லையே. இஸ்ரவேலர் வாழ்நாள் முழுவதும் அடிமைகளாகவே இருந்தார்களா? இல்லையே. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாழ்நாள் முழுமையும் அக்கினியின் நடுவிலேயே இருந்தார்களா? இல்லையே. தானியேல் சிங்கத்தின் கெபியிலேயே வாழ்நாள் முழுவதும் இருந்தாரா? இல்லையே. அன்னாள் வாழ்நாள் முழுமையும் குழந்தையின்றி இருந்தாரா? இல்லையே. பர்திமேயு வாழ்நாள் முழுமையும் பார்வை இல்லாமலே இருந்தாரா? இல்லையே. மரித்த லாசருவை கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பியவர் நம்மையும் உயிரோடு பாதுகாப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த கொடிய நாட்களில வாதையை பற்றியே பேசாமல் தேவனுடைய வார்த்தையை பற்றி பேசுவோம். இம்மாத வாக்கு தத்தத்தின்படி என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வாக்களித்திருக்கிற ஆண்டவர் நம்மை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுவாராக.
முதல் ஓய்வு நாளில ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவரின் பாதத்தில் தனித்திருக்கு, ஆண்டவரின் பாதத்தில் விசுவாசித்திருக்கு, ஆண்டவரின் பாதத்தில் ஜெயித்திருக்கு. நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். இன்றைய தியானம் மத்தேயு 25:29. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவாய். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பொது மொழிபெயர்ப்பு வேதாகமத்துல உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். இல்லாதவரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உள்ளவர் எவரோ அவருக்கு கொடுக்கப்படும். இது சொத்தை குறிப்பதல்ல, இது ஆஸ்தியை குறிப்பதல்ல, இது செல்வத்தை குறிப்பதல்ல. எவர் ஒருவர் பொறுப்புள்ளவராய் செயல்படுகிறாரோ அவருக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். எவர் ஒருவர் பொறுப்புடன் செயல்படவில்லையோ அவரிடம் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. யார் சொன்ன வார்த்தை? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை. இந்த வார்த்தை சொல்லப்பட்ட சூழல் என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யத்தை பற்றி ஆண்டவர் பிரசங்கிக்கும் போது சொன்ன ஒரு உவமை. இந்த வார்த்தைகளை ஆழமாக யோசித்து பார்த்தால் 100% உண்மையான வார்த்தைகள். தம் பொறுப்புகளில் நேர்த்தியாகவும் திறமையாகவும் செயல்படுகிறவர்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், ஆண்டவரால் உயர்த்தப்படுகிறார்கள். இந்திய திருநாட்டின் ஒரு ஏழ்மையான மனிதர், வறுமையின் பிடியில் வாழ்ந்தவர், சாப்பாட்டுக்கே வழியின்றி தவித்தவர். திருமணத்தின் போது வரதட்சணை கொடுக்க பெண் வீட்டார் மனமுவந்து கரம் நீட்டிய போது துணிச்சலாக வேண்டாம் என்று மறுத்தவர். கதர் ஆடைகள் போதும் என்று வாழ்ந்தவர். சத்தியாகிரக போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர். பெற்றெடுத்த மகன் சுகவீனமானதினால் சிறையிலிருந்து பரோலில் மகனை பார்க்க வந்தார். பரோல் காலம் முடிவடையும் தருணம் மகன் சுகமடையவில்லை. அவர் சார்ந்த இயக்கத்தினர் பரோலை நீட்டித்து தர முயன்ற போது வேண்டாம் என்று மறுத்து சிறைக்கே திரும்பி சென்றார். அவர் சார்ந்திருந்த அரசியல் கட்சி 40 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் அவருக்கு சம்பளமாக கொடுத்தது. அவருடைய மனைவி கட்டுக்கோப்பாக குடும்பத்தை நடத்தி மாதம் 5 ரூபாய் சேமித்து வந்தார். இதை கேள்விப்பட்டவுடன் எதிர்வரும் மாதத்திலிருந்து மாதம் 35 ரூபாய் சம்பளம் எனக்கு போதுமானது என்று சொல்லி தன்னுடைய கட்சியில தன்னுடைய சம்பளத்தை குறைத்துக் கொண்டவர். 1964ஆம் ஆண்டு பாரதத்தின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மரணம் அடைந்த பின்பு அடுத்த பிரதமரை தெரிவு செய்யும் கூட்டம் 14 நாட்கள் தொடர்ந்து நடந்தது. இறுதியில் சுதந்திர இந்தியாவின் 2வது பிரதமராக இந்த ஏழ்மையான மனிதரை நாம் தெரிவு செய்வோம். அவர் சார்ந்த கட்சியில் அவரை தெரிவு செய்வதற்காக எழுந்த ஒருமித்த குரல் என்ன தெரியுமா? தன் சம்பளத்தையே குறைத்து கொடுக்கும்படி கேட்டுக்கொண்ட லால் பகதூர் சாஸ்திரி தான் இந்த கனமான பொறுப்புக்கு தகுதியானவர் என்று சொல்லி ஒருமித்த குரலில் ஒட்டுமொத்த கட்சியினரும் குறிப்பிட்டார்களாம். நாம் பொறுப்புகளை சரியாகவும் உண்மையாகவும் செய்யும் போது பதவிகளும் ஆசீர்வாதங்களும் நம்மை தேடி வரும். அதே வேளையில் நம்முடைய பொறுப்புகளை நாம் உதாசீனப்படுத்தும் பொழுது எத்தனை பெரிய வேதனைகளும் சங்கடங்களும் உருவாகி விடுகிறது தெரியுமா? பாகிஸ்தான் விமானம் ஒன்று கடந்த வாரம் நடுவானில் பறந்து கொண்டிருந்தது. நல்ல நிலையில் இயங்கிக் கொண்டிருந்த விமானம் திடீரென்று விபத்துக்குள்ளானது. அதற்கு என்ன காரணம் சொன்னார்கள் தெரியுமா? விமானம் பறக்க வேண்டிய எல்லையிலிருந்து தாழ்ந்து பறந்த போது கட்டுப்பாட்டு அறையிலிருந்து உயரத்தை அதிகரிக்கவும் என்ற எச்சரிப்பு பல முறை தெரிவிக்கப்பட்டதாம். பைலட்டுகள் அந்த எச்சரிப்பை கவனிக்கவில்லை. காரணம், 2 பேரும் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். என்ன பேசினார்கள் தெரியுமா? கொரோனாவின் கொடுமை அதிகரித்துக் கொண்டே போகிறது, என்ன நடக்க போகிறதோ தெரியவில்லை என்று இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். கொரோனாவுக்கு கூட விடுதலை உண்டு, ஆனால் விமான விபத்துல பல உயிர்கள் தப்பிக்க முடியாமல் மரித்து போயிருக்கிறார்கள். இப்படி பொறுப்பற்ற மனிதர்களால் எத்தனை எத்தனை வேதனை, கண்ணீர், கவலைகள் தெரியுமா? இன்றைய வாழ்வில் பொறுப்பில்லாத கணவன், பொறுப்பில்லாத மனைவி, பொறுப்பில்லாத பிள்ளைகள், நிர்வாகத்துல
பொறுப்பில்லாத பணியாளர்கள். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகான உவமையாக குறிப்பிடுகிறார். மத்தேயு 25:14 முதல் 30 வரை உள்ள வசனங்களில ஒரு அழகான சம்பவத்தை குறிப்பிடுகிறார். ஒரு எஜமான் தன் சொந்த அலுவலின் நிமித்தமாக வெளியூருக்கு புறப்படும் முன் தன் வேலைக்காரர்களை அழைத்து ஒருவருக்கு 5 தாலந்தும், மற்றொருவருக்கு 2 தாலந்தும், மூன்றாவது நபருக்கு 1 தாலந்தும் கொடுத்துவிட்டு பிரயாணப்பட்டு சென்று விட்டார். வெகு காலம் சென்ற பின்பு திரும்பி வந்த எஜமான் தன் வேலைக்காரர்களை அழைத்து கணக்கு கேட்கிறார். 5 தாலந்தை வாங்கியவர் வேறே 5 தாலந்தை சம்பாதித்து அதை எஜமானிடத்துல கொடுக்கிறார். 2 தாலந்தை வாங்கியவர் வேறே 2 தாலந்தை சம்பாதித்து அதை எஜமானிடம் ஒப்படைக்கிறார். இருவருக்கும் எஜமான் பரிசு கொடுத்தார். 1 தாலந்தை வாங்கியவன் மண்ணிலே புதைத்து வைத்திருந்ததை அப்படியே கொண்டு வந்து கொடுத்தான். எஜமான் கேட்கிறார், ஒன்னு இங்க இருக்கு, இன்னொன்னு எங்க? அதுதான் எஜமான் இது என்று வாழைப்பழ கதையை போல பிதற்றினான். வாங்கிய கணக்கை கொடுத்து விட்டான், ஆனால் இழப்பை சம்பாதித்தான். அன்புக்குரியவர்களே, உலகின் மிகப்பெரிய நாடுகள் சீனாவும் இந்தியாவும். சீனா 28% ஏற்றுமதி செய்கிறது. இந்தியா 2.5% மட்டுமே ஏற்றுமதி செய்கிறது. ஏன் இத்தனை பெரிய வேறுபாடு தெரியுமா? சீனர்களை விட எந்த விதத்தில் இந்தியர்களாகி நாம் குறைந்தவர்கள்? இந்தியர்களாகி நம்மிடத்துல என்ன இல்லை? ஏன் அவர்களைப் போல நம்மால் உற்பத்தி செய்ய முடியவில்லை? இத்தனை கேள்விகளுக்கும் பதில் என்ன தெரியுமா? சீனர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? சீனர்கள் பணி செய்யும் போது அவர்களை கண்காணிக்க ஆட்கள் தேவையில்லை. சீனர்கள் ஒரு வேலையை செய்யும் போது அந்த வேலைக்கு அவரே கண்காணி, அவரே சூப்பர்வைசர். தான் எடுத்துக்கொண்ட வேலையை வெற்றிகரமாக செய்து முடிப்பதில் ஜாக்கிரதையா இருப்பார்களா? ஆனால் நம் உடன்பிறப்புகளை, இந்தியர்களை சற்று யோசித்து பாருங்களேன். ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு கண்காணிப்பாளர் தேவை. நான் என்ன வேலை செய்யணும்? இவர்கள் எந்த வேலையும் செய்ய விடாமல் பார்த்துக் கொள்வதுதான் உன்னுடைய வேலை. சூப்பர்வைசரை கண்காணிக்க ஒரு கண்காணி, அவரை கண்காணிக்க சிசிடிவி கேமரா, சிசிடிவியை கண்காணிக்க ஒரு குழு. அவர்கள் வெட்டி பேச்சு பேசி சிசிடிவியை ஒழுங்காக கவனிக்காமல் விட்டு விடுவார்கள். இத்தனை கண்காணிப்புகள் இருந்தும் தவறுகள் தினம் தினம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. சீனர்கள் தன்னைத்தானே எஜமானாக நினைத்து பொறுப்பாக செயல்படுகின்றார்களா? அன்புக்குரியவர்களே, பள்ளிக்கூடங்களிலே படிக்கும் பிள்ளைகளுக்கு வழக்கமான நேரத்திற்கு முன்பதாக நிறைவு மணி ஓசை கேட்டுவிட்டால் எத்தனை மகிழ்ச்சி ஏற்படுமோ, அதுபோல இன்றைய மனிதர்கள் தம் பொறுப்புகளை நிறைவேற்றாமல் தப்பிச் செல்வதில் அலாதி இன்பம் அடைகின்றனர். நம் முன்னோர்கள் இல்லாமையிலும் பொறுப்புடன் செயல்பட்டார்கள். நாம் பொறுப்புடன் செயல்படுகிறோமா? இந்திய தேசத்தில் மாபெரும் பொருளாதார பின்னடைவு வந்தபோது அந்த பேரிடர்பாட்டை சரி செய்தது யார் தெரியுமா? நம் வீட்டில் உள்ள பெண்கள், நம் வீட்டில் உள்ள தாய்மார்கள் எப்படி பொருளாதார சரிவை ஈடுகட்டினார்கள் தெரியுமா? அன்றைய சூழலில் தாய்மார்கள் சிறுக சிறுக சேமித்து கடுகு டப்பாக்களில, மிளகு டப்பாக்களில சேமித்து வைத்திருந்து சிறுவாடு பணம் தான் இந்திய பொருளாதாரத்தை சீர்தூக்க பேருதவியாக அமைந்திருந்ததா? இன்றைய தியானத்துல 1 தாளந்தை பெற்றவன் அதை இழந்து போக காரணம் என்ன? 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். 1, நிர்விசாரம். 1 தாளந்து என்பது கடவுள் மீண்டும் கொடுத்திருக்கிற ஒரு அழகிய வாய்ப்பு. பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு புதிய வாழ்க்கையை இந்த 1 தாளந்தை பெற்றவன் வாழ தவறி விடுகிறான். 1 தாளந்தை பெற்றவன் பொறுப்பாக வாழ தவறினதினால் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் அவன் இழந்து போனான் என்று திருமறையில நாம் பார்க்கிறோம். திருமறையில எசேக்கியா ராஜா, எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு மரணத்தின் விளிம்பில் தத்தளித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவருடைய ஊழியக்காரன் ஏசாயா தீர்க்கன் எசேக்கியாவிடத்துல வந்து உன்னுடைய பணிகளை எல்லாம் முடித்து விடு என்று சொல்லி அவருக்கு நாளை குறித்து கொடுத்து விட்டு அவர் திரும்பி சென்று விட்டார். ஆனால் கடவுள் மீண்டும் ஒரு வாய்ப்பை எசேக்கியா ராஜாவுக்கு கொடுத்த பொழுது 2 ராஜாக்கள் 20:6 உன் ஆயுள் நாட்களோடு 15 ஆண்டுகளை கூட்டுவேன் என்று சொன்ன போது அதை கடவுளின் மகிமைக்காக பயன்படுத்தினார். ஆனால் 1 தாளந்தை பெற்றவன் பயன்படுத்த தவறிவிட்டான். காரணம் நிர்விசாரம். மத்தேயு 25:18 மண்ணில் புதைத்து வைத்து விட்டான். மீண்டும் வாழ்வதற்காக கிடைத்த வாய்ப்பை புதைத்து வைத்து விட்டான். திருமறையில அப்போஸ்தலனாகிய பவுல்
தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினார். சவுலாக இருந்தவர் பவுலாக மாறி வாய்ப்பை பயன்படுத்தினார். ஆனால் லோத்து, ஏசா போன்றவர்கள் வாய்ப்பை தவற விட்டு விட்டார்கள். லோத்து ஆதியாகமம் 14:12 ஆபிரகாமின் சகோதரனின் மகனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஆபிரகாம் தன்னுடைய ஆட்களில 318 பேரை கூட்டிக் கொண்டு போய் ஆயுதம் தரித்தவராய் தான் என்ற இடத்துல சண்டையிட்டு எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்து லோத்துவிடம் கொடுத்தார். ஆபிரகாமோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு மீண்டும் கிடைத்த போதும் லோத்து அதை நிர்விசாரமாய் விட்டு விட்டார் என்று நாம் திருமறையிலே பார்க்கிறோம். ஏசா வாழையடி வாழையாய் 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடும் அளவு உள்ள ஆசீர்வாதமான சேஷ்டபுத்திர பாகத்தை நிர்விசாரமாய் நினைத்தார். ஆசீர்வாதத்தை இழந்து போனார். அன்புக்குரியவர்களே, கழுகு தன் 40 வயதில் அதற்கு ஏற்படும் பிரச்சனை என்ன தெரியுமா? நகங்கள் எல்லாம் வளர்ந்து வளைந்து விடுமா, சிறகுகள் விரிக்க முடியாத அளவு கனமாகி விடுமா, சாப்பிட முடியாத நிலைமை, பறக்க முடியாத பரிதாபம். ஒரே ஒரு வாய்ப்பு, அவைகளை எல்லாம் கழுகு இழக்க வேண்டும். இழப்பதற்கு சம்மதித்தால் மீண்டும் ஒரு வாழ்க்கைக்கு வாய்ப்பு கிடைக்குமா? எல்லா வழிகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் சுமந்து தீர்த்த பின்பு கழுகுக்கு ஒரு புது பொலிவு, ஒரு புது வாழ்க்கை கிடைக்குமா? வலி இல்லாமல் சுகம் இல்லை. கழுகு எல்லாமே முடிந்து போனது என்று எண்ணி சுமப்பதில்லையா? இன்னொரு வாய்ப்பு உண்டென்று எண்ணியே வழிகளை சுமக்குமா? ஆனால் ஒரு தாளந்தை பெற்றவன் நிர்விசாரமாய் அதை புதைத்து வைத்தான். நீதிமொழிகள் 1:32 மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும் என்று சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறார். தாளந்து ஓமையில ஒரு தாளந்தை வாங்கியவன் நிர்விசாரமாய் புதைத்து வைத்தான். எஜமானின் கோபத்துக்கு ஆளானான், வாய்ப்பை இழந்து போனான். ஆமோஸ் 6:1 நிர்விசாரமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று குறிப்பிடுகிறார். இன்றும் ஒரு தாளந்தை பெற்றவனை போல பலர் உறவுகளிலே அன்பை புதைத்து வைத்துவிட்டு நிர்விசாரமாய் நடமாடும் சடலங்களாய் வாழ்கின்றார்கள். பெற்றெடுத்த பெற்றோரை பராமரிக்காமல் நிர்விசாரமாய் அலைந்து திரியும் பல மனித மிருகங்கள், செய் நன்றி மறந்து உல்லாசமாக ஊஞ்சலாடும் நிர்விசார ஆட்கொள்ளிகள் இன்றும் பலர் இருக்கிறார்கள். நமக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பை உன்னதமாய் பயன்படுத்த வேண்டுமா? நிர்விசாரமான வாழ்வுக்கு குட் பை சொல்லுவோம். இரண்டாவதாக சோம்பல். ஜே.ஜி. ஹாலண்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு ஞானி, ஒவ்வொரு பறவைக்கும் கடவுள் உணவளிக்கிறார், ஆனால் அவற்றின் கூட்டிலே கொண்டு போய் கொடுப்பதில்லை என்று குறிப்பிடுகிறார். இன்றைய தியானத்துல 3 வேலைக்காரர்களுக்கும் ஆண்டவர் ஒரே விதமாகவே ஆற்றலை பகிர்ந்தளிக்கிறார். அவர்களின் திறமைக்கேற்ப எஜமான் 5, 2, 1 என்று தாளந்துகளை பிரித்து கொடுத்தான். 5 தாளந்தை வாங்கியவன் வேறே 5 தாளந்தையும், 2 தாளந்தை வாங்கியவன் வேறே 2 தாளந்தையும் கணக்கு ஒப்படைத்தார்கள். ஒரு தாளந்தை வாங்கியவன் என்ன கணக்கு கொடுத்தான் தெரியுமா? மத்தேயு 25:24 ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமான மனிதன் என்று அறிவேன். மற்ற 2 வேலைக்காரர்களும் வாங்கிய தாளந்துக்கு கணக்கு கொடுத்தனர். ஒரு தாளந்தை வாங்கியவன் தாளந்துக்கு கணக்கு கொடுக்காமல் எஜமானை பற்றிய கணக்கை எஜமானிடமே சொல்லுகிறான். கோபமடைந்த எஜமான் என்ன சொல்கிறார் பாருங்களேன். மத்தேயு 25:26 பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் யார் என்று தெரிந்து வைத்திருக்கிறாயே, கொடுத்த பணத்தை வட்டிக்கு கொடுத்திருந்தால் கூட பிரயோஜனமாகி இருக்குமே, நான் வட்டியோடாவது வாங்கி இருப்பேனே என்று குறிப்பிடுகிறார். நீதிமொழிகள் 19:24 சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. டயோனிசியஸ் என்ற தத்துவ ஞானி சொல்லும் ஒரு அற்புதமான வார்த்தை என்ன தெரியுமா? சோம்பல் என்ற துரதிர்ஷ்டம் நம்மை தொட்டுவிடக் கூடாது. அதற்காக தினமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ஜெபியுங்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, சோம்பல் என்ற துரதிர்ஷ்டம் நம்மை தொட்டுவிடக் கூடாது. ராக்வெல்லர் உலகத்தின் பிரபல கோடீஸ்வரர்களிலே ஒருவர். உழைத்துக் கொண்டே இருப்பவர், முதுமையிலும் கடினமான ஒரு உழைப்பாளி. ஒரு முறை விமானத்துல அவர் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது சக பயணி, எத்தனை பெரிய சொத்துக்களுக்கு நீங்கள் அதிபதி, இன்னும் ஏன் பேராசையோடு
பணம் பணம் என்று சம்பாதிக்க அலைகின்றீர்கள் என்று சொன்னவுடனே ராக்பல்லர் இந்த விமானம் உயர பறந்து வருவதற்கு முன் எத்தனை சிரமப்பட்டது அதை கவனித்தீர்களா என்று கேட்கிறார். ஆம், நான் கவனித்தேன் என்றார். இத்தனை பெரிய உயரத்துக்கு பறந்து வந்து விட்டோமே, இப்ப ஏன் இந்த பிளைட்டோட இன்ஜினை ஆஃப் பண்ணி விடக் கூடாது? அதை நீங்க கொஞ்சம் சொல்லி ஆஃப் பண்ண சொல்லுங்களேன் என்று சொன்னாரா. அது எப்படி முடியும்? இன்ஜினை ஆஃப் பண்ணா கீழே விழுந்து விடுவோமே என்றார். அது போலதான் நானும் உயரத்துக்கு வந்துட்டோம்ல என்று சொல்லி சோம்பேறியா உட்கார்ந்தேன்னா கீழே விழுந்து விடுவேன் என்று குறிப்பிட்டாரா. சோம்பல் உன்னை ஏமாற்றாமல் பார்த்துக்கொள். ஏன் தெரியுமா? இன்று ஒரு நாளை நீ கொடுத்தால் அது அடுத்த நாளையும் உன்னிடமிருந்து திருடிக்கொள்ளும் என்று குறிப்பிட்டாரா. அன்புக்குரியவர்களே, சோம்பேறியின் இருதயம் சாத்தானின் சிம்மாசனம். சோம்பேறியின் இருதயம் சாத்தானின் சிம்மாசனம். ஒரு தாளந்தை பெற்றவன் சோம்பேறித்தனமாய் அதை புதைத்து வைத்தான். நீதிமொழிகள் 10:26 பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்குமோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறார். எஜமான் தாளந்தை கொடுத்து விட்டு நீண்ட காலத்துக்கு பின்பே திரும்பி வந்து கணக்கு கேட்கிறார். ஆனால் இந்த சோம்பேறியான ஊழியக்காரனிடத்துல கணக்கை எஜமான் எதிர்பார்த்ததை திரும்ப பெற முடியவில்லை. காரணம், அவன் ஒரு சோம்பேறி. அன்புக்குரியவர்களே, நீண்ட நேரம் அசைவின்றி கிடந்தால் சுழந்தி கூட நம்மேல் கூடு கட்டி விடுமா? கடவுள் நமக்கு கொடுத்துள்ள வாய்ப்பை பொறுப்பாய் பயன்படுத்த வேண்டுமா? சோம்பலான வாழ்வுக்கு குட் பை சொல்லுவோம். மூன்றாவதாக அஜாக்கிரதை. ஒரு ஆண்டு என்பது 365 நாட்களை உட்கொண்டது. காலண்டரில் தினமும் கிழிக்கப்படும் போது இறுதியில் அது தீர்ந்து விடுகிறது. ஓராண்டு முடிந்து விட்டது என்பதை அது நமக்கு உணர்த்துகிறது. சிலர் ஜாக்கிரதையாய் செயல்பட்டு சிகரம் ஏறுகின்றார்கள். பலர் அஜாக்கிரதையாய் செயல்பட்டு தகரம் சறுக்குகின்றனர். 5 தாளந்தையும் 2 தாளந்தையும் பெற்றவர்கள் ஜாக்கிரதையாய் செயல்பட்டதினால் மேலும் 5 தாளந்தையும் 2 தாளந்தையும் சம்பாதித்தார்கள். அவர்களை பாராட்டியும் பரிசும் கொடுத்து விருந்துக்கு அழைப்பும் கொடுத்த எஜமானை பார்த்து 1 தாளந்தை வாங்கியவன் தன்னுடைய அஜாக்கிரதையை மறைக்க எஜமானை பற்றி எஜமானிடத்திலேயே குறை கூறுகிறான். மத்தேயு 25:24 நீர் கடினமுள்ள மனிதன். மத்தேயு 25:25 நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். அன்புக்குரியவர்களே, ஜாக்கிரதையானவன் கூட்டலையும் பெருக்கலையும் பயன்படுத்துகிறான். அஜாக்கிரதையானவனோ கழித்தலையும் வகுத்தலையும் பயன்படுத்தி வாய்ப்பை தவற விட்டு விடுகிறான். இன்றைய சமூக பிரச்சனைகளில வாகன விபத்துகள் 99% விபத்துகள் அஜாக்கிரதையில்தான் நடக்கிறதா? காரணம், செல்போன் பயன்படுத்தி கொண்டே வாகனம் ஓட்டுவது. பட்டாசாலைகளில 75% தீ விபத்து நடப்பதற்கு காரணம் அஜாக்கிரதையே. ஆழ்துளை கிணறு நான் ஏன் மூட வேண்டும் என்று நினைப்பவர்களே வேதனைகளை சுமக்கின்றார்களா? ஒரு அப்பா தன் அஜாக்கிரதையான மகனை ஒரு இடத்துக்கு அழைத்து செல்ல தீர்மானித்தார். மகன் அப்பாவோடு செல்ல மறுக்கிறான். வேறு வழி இல்லாமல் அப்பா அவனை அழைத்து செல்லுகிறார். 10 ஏக்கர்ல மிக அழகாக உருவாக்கப்பட்ட ஒரு பூந்தோட்டம் பார்ப்பதற்கு அழகாகவும் கண்ணை கவரும் வண்ண மலர்களாகவும் காட்சியளித்தது. தோட்டத்துக்குள்ளே போனார்கள். சிறு குடிசையில ஒரு வயதான தாயார் இருந்தார். இத்தனை அழகான தோட்டத்தை எத்தனை பேர் வேலை செய்து உருவாக்கினீர்கள் என்று கேட்டவுடனே, இந்த தோட்டத்தை நான் ஒருவராகவே உருவாக்கினேன் என்று அந்த வயதான தாயார் சொன்னாராம். எத்தனை நாட்கள் இதை உருவாக்கினீர்கள் என்று கேட்டவுடனே, 40 ஆண்டுகள் தினமும் ஒரு செடியை நடுவேன், இன்றும் நட்டு வைத்தேன் என்று குறிப்பிட்டு, வெயிலடித்தாலும் சரி, புயலடித்தாலும் சரி, இடி இடித்தாலும் சரி, உங்கள் பொறுப்புகளில ஜாக்கிரதையா இருங்கள், உங்கள் வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறும் என்று குறிப்பிட்டாரா? அன்புக்குரியவர்களே, நாம் கலையும் கலையை கற்றுக்கொள்வோம் என்று சொன்னார். நாம் மலராக மலர்ந்து மனம் வீசுவோம். ஒரு வினாடியின் மதிப்பு மருத்துவமனையில் உயிர் பிழைத்தவருக்கே தெரியும். ஒரு நிமிடத்தின் முக்கியத்துவம் ரயிலை தவறவிட்டவருக்கே தெரியும். ஒரு மாதத்தின் முக்கியத்துவம் குறைமாத குழந்தையை வளர்க்கும் தாய்க்கே தெரியும். ஒரு ஆண்டின் முக்கியத்துவம் இறுதி தேர்வில் தோற்றவனுக்கே தெரியும். ஒரு தாளந்தை வாங்கியவன் அஜாக்கிரதையினால் வாய்ப்பை தவற விட்டு விட்டான். அன்புக்குரியவர்களே, கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்பை நாம் பொறுப்பாக பயன்படுத்தலாமா? அஜாக்கிரதைக்கு குட் பை சொல்லுவோம். நிறைவாக ஒரு தாளந்தை பெற்றவன்
புதிய வாய்ப்பு இழந்து போக காரணம் அவனுடைய நிர்விசாரம், அவனுடைய சோம்பல், அவனுடைய அஜாக்கிரதை. இம்மூன்றையும் நாம் கலைந்தெறிவோம், புது வாழ்வு பெறுவோம். ஆண்டவருடைய பாதத்துல நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். நீதிமொழிகள் 22:29 தன் அலுவலில் துறமை காட்டுகின்ற ஒருவரை பார், அவர் பாமர மனிதரிடையே இரார், அரச அவையில் இருப்பார். நம்முடைய திருக்குடும்பத்தார் தம் அலுவலில் துறமை காட்ட வேண்டும். நம்முடைய திருக்குடும்பத்தார் பாமர மனிதர்களிடையே அல்ல, அரச அவையில நின்று நம்முடைய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நிர்விசாரம், சோம்பல், அஜாக்கிரதை, இம்மூன்றுக்கும் குட்பை சொல்வோம். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் நீசருக்கு முன்பாக அல்ல, ஆண்டவர் அவனை ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துவார். கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற வாக்கு மாறாத ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, மனமகிழ்ச்சிகரமான முதல் ஓய்வு நாளில் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அருட்கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா கொள்ளை நோயின் நாட்களில நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று தீர்மானம் எடுத்த எங்களை உம்முடைய திருக்கரம் தொடர்ந்து பாதுகாத்து பலப்படுத்திக் கொண்டிருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தேவனே, எங்களுடைய ஆண்டவரை கம்பம் குருசேகரத்தை உம்முடைய தூதர் பாளையத்தை அனுப்பி உம்முடைய ஆண்டவரை வல்ல கரத்தினால நீர் பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் வீட்டாருடைய நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்பட்டிருந்த பொழுது கொள்ளை நோய்களும் வாதைகளும் அவர்களை அணுகவில்லை என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய முன்னோர்கள் உம்முடைய கிருபையினாலே பாதுகாக்கப்பட்டது போல இந்த நாட்களிலே உம்முடைய ரத்தத்தினாலே நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். விசேஷித்த விதமாக ஒவ்வொரு வீட்டின் நிலைக்கால்களிலும் இயேசுவின் ரத்தத்தை ஜெயமாய் பூசி உம்முடைய வல்லமையின் அனுகிரகத்தை நீர் பாதுகாத்து ஊற்ற வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையில் இருக்கிற ஆண்டவரை கூலி வேலைக்கு செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக வேலைக்கு செல்ல முடியாத வேதனையில ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்பட முடியாத ஆண்டவரை இக்கட்டான தருணத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என் தேவனுடைய மகிமையை நிறைவாய் பொழிய வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பல்வேறு அரசு தனியார் துறைகளில் பணி செய்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரை விட்டு சென்ற மருத்துவ பணிமுறை செய்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, காவல்துறையில, ராணுவத்துறையில, அரசு இயந்திரங்களை இயக்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு துறையில் இருக்கிற பிள்ளைகள் உம்முடைய ஒத்தாசையினாலே பாதுகாப்பான அனுபவங்களை தொடர்ந்து பெற்று அனுபவிக்க பெறுவதாலும் கடந்த நாட்களில் தங்களுக்கு அருமையானவர்களிலிருந்து தவிக்கிற குடும்பங்களில் உம்முடைய சமாதானம் ஊற்றப்பட வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். கர்ப்பஸ்திரிகளை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவரை கற்ப அனுபவத்திலே சமாதானமாய் கரம் பிடித்து வந்த தேவன் ஏற்ற வேலையிலே சுக பிரசவங்களை கட்டளையிட வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். கடந்த நாட்களிலே கற்ப அனுபவத்தை ஆசீர்வாதமாய் பெற்றெடுத்திருக்கிற பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த சுதந்திரமான குழந்தைகளை பத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய பெரும் கிருபையை உம்முடைய கரத்திலே காத்து நின்று பெற்று அனுபவிக்க கர்த்தாவே நீர் கிருபை தர வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். வெளியூர்களில், வெளி மாவட்டங்களில், வெளி மாநிலங்களில், வெளிநாடுகளில் எங்களுடைய உறவுகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் உங்களுடைய மெய்தெய்வ சமாதானம் ஆண்டவரே பிள்ளைகளை சூழ்ந்து காக்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டா நீசருக்கு முன்பாக அல்ல அவனை ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துவேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர், கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய் உன்னை அநேகத்தின் பேரில் அதிகாரியாய் வைப்பேன் என்று எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீர் எங்களுக்கு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறேன். நிர்விசாரமான வாழ்க்கைக்கு, ஆண்டவரே சோம்பேறித்தனமான வாழ்க்கைக்கு, அஜாக்கிரதையான வாழ்க்கைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்து கர்த்தர் கிருபைதார். ஆண்டவரே, எங்கள் தங்களுக்காக செபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு நல்ல பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். விசேஷித்த விதமாக இந்த கொடிய கொள்ளை நோய் என்னுடைய திருக்குடும்பங்கள் தாவரிக்கிற பகுதிகளில் பரவி கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக சிகிச்சைக்கு சென்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உச்சந்தலை முதல் உள்ள கால் வரை உங்களுடைய அபிஷேகத்தின் ஆவி ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, உங்களுடைய பகுதிகளில் தூயாவியானவருடைய அனுகிரகம் நிறைந்திருக்க வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றை முழுக்கை செலுத்துகிறோம். இயேசு ஆண்டவரின் மூலமாக இருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆராதனையின் நிறைவு பாடலாக உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம்.
உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே அவன் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் தேவன் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ ஒரு வாதையும் கூட்டாரத்தை அணுகாமல் காத்திடுவார் ஒரு வாதையும் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய் அவர் நாமத்தை நீ ஒற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார் அவர் நாமத்தை நீ ஒற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்தும நேசரவர் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்தும நேசரவர் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கின்றவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிரு பரமசிலாக்கியமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே நாம் நம்முடைய நன்றிகளை ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தர் தருகின்ற நிறைவான சமாதானத்தோடு செல்வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.
இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முக்கியமா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க கொடுக்கிற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.